ஒவ்வொரு நாளும் அரசியல் மோதல்கள், பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, போர்கள் பற்றிய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். இவை நம் இதயங்களை பயத்தால் நிரப்பி அமைதியை பறித்து விடுகின்றன. ஆனால் பைபிள் நம்பிக்கையின் செய்தியை வழங்குகிறது. இந்த குழப்பத்தின் மத்தியிலும் கடவுள் எல்லாவற்றையும் ஆள்கிறார் என்பதை காட்டுகிறது. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா ஒரு வலிமையான எதிரியான அராமியர்களின் படையை எதிர்கொள்கிறார். அராமியர்கள் ஏற்கனவே இஸ்ரவேலால் ஒருமுறை தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் யூப்ரடீஸ் நதிக்கு அப்பால் மீண்டும் படைகளை திரட்டி சவால் விடுகின்றனர். ஆனால் தாவீது பயப்படவில்லை. அவர் இஸ்ரவேலின் முழு படையையும் ஒன்று திரட்டி தானே போருக்கு தலைமை தாங்குகிறார். அவர் அராமியர்களை தோற்கடித்து அவர்களின் தளபதி ஷோபாக்கையும் வீழ்த்துகிறார். இந்த வெற்றிக்குப் பிறகு சுற்றியுள்ள அனைத்து ராஜாக்களும் இஸ்ரவேலுடன் சமாதானம் செய்து அவர்களுக்கு பணியாற்றினர். அராமியர்கள் மீண்டும் இஸ்ரவேலை சவால் செய்ய துணியவில்லை. இந்த கதை தாவீதின் வெற்றி மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் இருக்கும் கடவுளின் முழு ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. தாவீது மூலம் கடவுள் உலகின் எந்த சக்தியையும் வெல்ல முடியாத தனது இறையாண்மையை வெளிப்படுத்தினார். இந்த வெற்றி இயேசுவின் சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலின் வெற்றியை முன்னறிவிக்கிறது. தனது மரணத்தாலும் உயிர்த்தெழுதலாலும் இயேசு பாவத்தையும் மரணத்தையும் உலகின் அனைத்து தீய சக்திகளையும் வென்றார். மத்தேயு 28:18 இயேசு கூறுகிறார், வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தந்தையாகிய கடவுள் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். அவரில் கடவுளின் ராஜ்யம் நிறைவடைந்தது. இயேசுவை நம்பும்போது குழப்பமும் பயமும் நிறைந்த உலகிலும் உண்மையான அமைதியை நாம் பெற முடியும். எனவே கடவுளின் இறையாண்மையை நம்பி நாம் எப்படி வாழலாம்? கவலை தரும் செய்திகளை கேட்கும்போது ஒரு கணம் நிறுத்தி உங்கள் பயங்களை இயேசுவிடம் நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் பெரும்பாலும் எல்லாவற்றையும் நமது சொந்த பலத்தால் தீர்க்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்படைக்கும் போது உண்மையான அமைதி கிடைக்கிறது. உலகின் குழப்பத்தின் மத்தியில் இன்று உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்படையுங்கள். அவருடைய இறையாண்மையான கைகளில் பயம் மறைந்து உண்மையான அமைதி உங்கள் இதயத்தை நிரப்பும்.